தேவர்சோலை, பந்தலூர், பாடந்துறை உள்ளிட்ட இடங்களில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. ஆங்காங்கே மரங்கள் விழுந்ததால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். மழை எல்லாம் இருந்துச்சு. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா கரெக்டான மழை இல்லை. மழை பெய்யுமா பெய்யாதான் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா 2 நாள் அடிச்ச மழை வந்து இப்போ டேம் வந்து அதனால சின்ன இடத்துல வந்துட்டு லேண்ட்ஸ்லைடு மரங்கள் இருக்குது இது மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் அடித்த மழையில் வந்துட்டு டூரிஸ்ட் யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஈகோ டூரிசம் வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணி சொல்ல 2 நாளாக. இது வந்துட்டு இதே மாதிரி நீடிச்சுன்னா இன்னும் வந்துட்டு டூரிசம் வந்துட்டு டெம்பரரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டிய கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பேரிடர் மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர். தொடர்ந்து காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மரங்களுக்கு அடியில் நிற்கக்கூடாது என்றும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் ஆற்றங்கரை ஓரத்திற்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.